ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பங்கு போட ஒருவர் உன் துணையிடம் சத்தியம் கேட்டுள்ளார். உன் துணையும் சத்தியம் செய்து கொடுத்தாரா இல்லையா என்பது பற்றி முழுமையான உண்மையை தெரிந்து கொள் தங்கமே. இப்பதிவை நீ முழுமையாக கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பங்கு போட யார் இங்கு உள்ளது, யாருக்கு அவ்வளவு தைரியம் வந்தது என்று நீ கேட்கின்றாய். ஆனால் அந்த நபரை உனக்கு தெரியாது தங்கமே. உனக்கு தெரியாத ஒரு நபர்தான் உன் துணையிடம் சத்தியம் வாங்கியுள்ளார், சத்தியம் கேட்டுள்ளார். உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் இறுதி வரை இருக்க வேண்டும் என்று அவரும் சத்தியம் கேட்டுள்ளார். அதற்கு உன் துணையோ யதார்த்தமாக ஒரு சத்தியத்தை செய்துவிட்டார். ஆனால் உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது, அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்று புரியவில்லை உன் துணைக்கும். அவ்வளவு இலகுவான குணத்தோடு உன் துணை சத்தியம் போட்டுள்ளார். யாருக்கு என்னத்தான் உன் துணை சத்தியம் போட்டாலும் உன் துணையை உன்னிடம் இருந்து பிரித்து வைக்க நான் விடமாட்டேன். உன் துணை உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர். மற்றவர்கள் அவரை பார்த்தாலும் சரி, அவருடன் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, நான் எதற்கும் ஒத்துவிட மாட்டேன் தங்கமே. என் பிள்ளை உன்னை அழ வைத்து விட்டு அவரை எங்கும் செல்ல நான் விடமாட்டேன். நான் விடமாட்டேன் என்பதற்கு பதிலாக உன்னுடைய துணையை எதற்கும் சம்மதிக்க மாட்டார். அவருடைய மனதில் முழுவதும் நீ மட்டுமே நிறைந்திருக்கின்றாய். உன் மீது அவர் அளவு கடந்த அன்பை வைத்துள்ளார், அவ்வளவு பாசத்தை வைத்துள்ளார். அவர் உன்னை விட்டு நிச்சயம் எங்கும் செல்ல மாட்டார். சத்தியம் செய்து விட்டாரே, பின்பு எதற்காக என்று கேட்கின்றாயா தங்கமே? அவர் யதார்த்தமாக சத்தியம் செய்து விட்டார். ஆனால் மனதளவில் உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்று சத்தியம் செய்யவில்லை. அவர் செய்த சத்தியம் தவறு என்பதை அவரே இப்பொழுது உணர்ந்து விட்டார். தேவையில்லாமல் நாம் அவருக்கு வாக்கு கொடுத்து விட்டோமே என்று இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டும் உன்னிடம் சொல்ல முடியாமலும் தவித்து கொண்டிருக்கின்றார். இந்த தவிப்பு கூடிய விரைவில் சரியாகிவிடும். உன்னுடைய துணை தைரியமாக மற்றவர்களிடம் பேசும்படி உன் அப்பா நான் செய்வேன். அவர் நல்லவர், ஆனால் பேசும் திறன் கம்மியாக உள்ளது. மற்றவர்களிடம் வெளிப்படையாக எதையும் கூற தயங்குகிறார் என்று நினைக்கின்றாய். தயக்கம் எதுவும் இன்றி தவறு என்றால் தட்டி கேட்கும் குணத்தை நான் வர வைக்கின்றேன். நீ கவலைப்படாமல் இரு. உன் துணையுடன் நீ வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பாய். அதற்கு உன் அப்பா நானே துணை. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மென்மேலும் வளர்ச்சி அடைய போகின்றது. கீழ் இறங்கி விட்டோமே, முன்னேற்றத்திற்கு சில விஷயங்கள் தடையாக உள்ளது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் அகற்றி உன் துணையுடன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி நான் காட்டுகின்றேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.